ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி நீங்கள் சூப்பராக பண்ணி வைக்கிறேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூரில் இருக்குங்க. போன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூரில் என் பண்ணியிருப்பேன். ஸ்ரீராம்பூரில் இதான் கிளம்புறேங்க. மணி வந்து 3 ஆச்சு. நம்ம இன்னொரு வண்டி வந்துட்டு வந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி வந்து க்ரீஸ் அடிச்சுக்கிறோம். அப்படி காட்டுறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆள் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அடிச்சுட்டுக்கிறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் பார்டர் செக் போஸ்ட்டில் இருக்குங்க. இங்கே தான் வண்டி எடை போட்டு வந்தாங்க. வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம எடை போட்டு வந்தோம். எடை போட்டு வந்து அப்படியே நிற்கிறேங்க. அது டோக்கன் கொடுக்கணும். டோக்கன் வாங்கி நம்ம டிரைவர் போயிருக்காருங்க. அதை வாங்கிட்டு பாஸ் பண்ணோம்னா அவ்வளோதான். பார்டர் தாண்டி வந்தாச்சுங்க. ஸ்ரீராம்பூர் பார்டரு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பிரேக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ரொம்ப கம்மியாக இருக்குது. மெக்கானிக் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாசி மரா தாண்டி போயிட்டுருக்குறேங்க. குளிர் மணி 8 ஆகுது. நம்ம போன டைமில் வந்து அந்தளவு விட இப்போ குளிர் இல்லைங்க. எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வருது. எல்லாம் வெயில் காலம் தான் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அப்படியே என்ன ஒரு 150 கிலோமீட்ரு சிலிக்குரி வந்துட்டுனா டிரைவர் மாற்றி விட்டுருவாங்க. மாற்றி விட்டு 2-3 மணி நேரம் ஓட்டுன்னா மாற்றி விட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்குவோம். அப்புறம் அவர் தாழ்குலா ஓட்டுவார். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாழ்குலாவில் இருக்குங்க. தாழ்குலா ரயில்வே டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா காலைல 3:30 நிற்கிதுங்களாமா நம்ம வண்டி. மணி பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. நம்ம வண்டியெல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. நைட்டு 11 மணிக்கு தான் படுத்தேங்க. இப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளியர் ஆகவே இல்லை. இன்னும் 2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகுதுங்க. இன்னும் டிராஃபிக் கிளியர் ஆகலை. அப்படியே சமையல் செய்யலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், எலியெல்லாம் வந்து கந்தரவாளம் பண்ணி வச்சுருக்குது. சேமியா பாக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் ஓட்டை ஒரு கையே உதற மாதிரி இருக்குது. இதில் விட என்ன ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே பாருங்கள், கடுகு டப்பா எந்த கொறிச்சு வச்சுருக்குது பாருங்கள். உள்ளே 2 வரல போடலாம் மாட்டேங்குது. இந்த லாரின்னு வந்துட்டு எலித்தொலை எப்படி எலி வந்து உள்ளே பூந்துதுங்க. வந்து செட்டில் ஆகிக்குது. லாரியில் எப்பவுமே எதுவும் காய்கறி இருக்குது தெரிஞ்சுக்கும் போல தெரியுது. அதெல்லாம் எடுத்து மறுபடியும் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இனிமேல் வேறு இடம் தான் மாற்றி வைக்குவோம். முன்னாடி இனிமேல் வண்டியெல்லாம் ஓட்டும் போது ஆட்டு போகும்போது நம்ம எடுத்து முன்னாடி வச்சுக்கலான்ட்டுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட்டுங்க. அந்த பக்கம் பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது வண்டி போகுது. ஆனால் எதனால் விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஒரு பஸ் ஒன்று போச்சு. இந்த ரயில்வே கேட்டு தாண்டறதுக்கு தான் கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து நின்றுருக்குங்க. இப்போ தான் மணி 7:30 ஆகுது. 7:30க்கு தாண்டுறோம். அந்த பக்கம் பாலம் தெரியுது. அதில் காரு போகுது, பைக்கெலாம் போகுது. ஆனால் ஏன் லாரியில் விட மாட்டேங்கன்னு தெரில. இதை பாருங்க, பஸ் ஒன்று போகுது பார்த்தீங்களா. சரியா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராய்காஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வண்டி நிற்கிது பார்த்தீங்கன்னா டிராக்டர். இதெல்லாம் என்னென்னா உருளைக்கிழங்குங்க. பாருங்கள் எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டு. இதெல்லாம் பெரிய குடோனுங்க இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு குடோனு தெரியுது. அந்த குடோனுக்குள்ளே போய் இறக்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஊருக்குலாம் லோடு வருதுங்க. இது கவர்மெண்ட் குடோனா இல்லை ப்ரைவேட் என்னவோ சரியாக தெரில. எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது பாருங்க. ரெண்டு பக்கம் வண்டி நிற்கிதுங்க.
ஆப்போசிட் எல்லாம் ஃபுல்லாக ட்ரேட்ரு சின்ன கூட அது ஆட்டா. இங்கே இது ஒரு சின்ன ஆட்டா அங்கே வித்தியாசமாக இருக்குது. அதில் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தான். இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதில் போய் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் லோடு ஏற்றிட்டு மறுபடியும் மற்ற ஸ்டேட்டுக்குலாம் அனுப்புகிறாங்க போல தெரியுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி இருந்ததுங்க பார்டரில், நம்ம அசாம் பார்டர் தாண்டி வெஸ்ட் பெங்கால்குள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, ஸ்ரீராம்பூர். அங்கேயும் அதுலேருந்து தாண்டி வர நிறைய பக்கம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சு இந்த மாதிரி வண்டிங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த லைன்லாம் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே தான் அதிகங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர்கிராமில் இருக்குங்க. மோர்கிராம் வந்தாச்சு. நிறைய பேருக்கு தெரியும். இங்கே வந்து ஆல்டாவா மோர்கிராமில் எப்பவுமே. இது வந்து ஹோட்டலுங்க. நம்ம ஆல்டா ஒரு பங்க்கு அந்த பக்கம் இருக்குங்க. நம்ம ரிட்டன் ஊருக்கு போகிறனால இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஆல்ட்டு. நம்ம மேலே போகிற மாதிரி இருந்தால் அந்த பங்கில் ஆல்ட் ஆகிருப்போங்க. பங்கு பார்க்கிங்கில் நம்ம வண்டி பின்னாடி நின்றுருக்குதுங்க. இந்த ஹோட்டலில் நிறுத்தியிருக்கிறோம். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெலாம் கழுவிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஒரு 5-6 மணிக்கு கிளம்பலாம். டயர்லாம் சூடாக இருந்ததுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 6 ஆகுது. மோர்கிராம்லேருந்து கிளம்பிட்டேங்க. தேவா பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. அப்படியே கிளம்பலாம். நம்ம கம்பெனி வண்டியும் கிளம்புது அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேருந்து பார்த்திங்கன்னா பர்த்வானில் இருக்குங்க. பர்த்வான் பைபாஸ் ஏறி நிற்கிறோம். சாயந்தரம் அங்கே வண்டி எடுத்துருப்போம். எடுத்துங்க பர்த்வான் பைபாஸ் வந்து 3 மணிக்கு வந்தாங்க. 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி 6:30. ஃபுல் பிளாக் ஆகி நிற்கிது வண்டி. ஒரே இடத்துக்கு நின்றுருக்குது. எல்லாம் ஹோலி பண்டிகைங்களாமா நேற்று எல்லாம். அதனால் ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிது. எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கல்கட்டாவில் இருக்குங்க. கல்கட்டா தாண்டி நிற்கிறோம். டீசல் அடிச்சுட்டுருக்காங்க பங்க்கில். போய் டயர் தட்டி பார்த்துக்கலாம். டயரெலாம் தட்டி பாட்டோம்னாங்க பஞ்சர் ஆகுன்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ நிற்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கல்கட்டா டீசல் ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 89 ரூபா 99 காசு, அதாவது 90 ரூபா ஃபில் பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று வச்சு சாப்பாடு மீதி இருந்துச்சுங்க. குழம்பு கெட்டுருச்சு. தயிர் வாங்கினோம். தயிர் பார்த்திங்களா எப்படி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்படியே கெட்டியாக. இது ஒரு மண் சட்டி இருக்குல்ல, அதில் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காரக்பூர் வந்துட்டாங்க. காரக்பூர் அவுட்டரில் கட் பண்ண போகிறோம். நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா காரக்பூர் சிட்டிக்குள்ளே போகுதுங்க. மும்பை இதில் போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அதில் நான் நேராக வரோம். லெஃப்ட்டில் போகுது பார்த்திங்கன்னா ரோடு. அதான் காரக்பூர் மும்பை போகிறது. அந்த அப்படியே சுற்றி அந்த பாலத்தில் ஏறி வண்டியெலாம் வரும். பாலத்து கையில் போகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் காரக்பூர் அவுட்ரு வந்தாச்சுங்க. வந்துட்டு இப்போ ஒன்றும் சமையல் செய்யலை. மதியமாகி போச்சு. வந்து ரொட்டி சொல்லியிருக்கிறேங்க. ரொட்டி அதுவாக இதை முட்டை மசாலான்னு சொன்னாங்க, சொல்லியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. சப்பாத்தி சாப்பிட்டோம், ரொட்டி சாப்பிட்டோம். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, ஓகே. அந்த முட்டை மசாலா சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா நம்ம ஊரில் வீட்டில் முட்டை வறுப்போம் இல்லைங்க, முட்டை பொடி மாசு, அதே தான். அது சாப்பிட முடியல, வரவரன்னு இருந்துச்சு. மறுபடியும் எக்ஸ்ட்ரா தால் சொன்னோம், பருப்பு குழம்பு சொன்னோம். சாப்பிட்டு
200 ஆச்சு. மறுபடியும் கிளம்பி போயிட்டு இருக்கிறேங்க. போனால் ஒரு பங்க் வரும் ஒடிசா பார்டரில். அப்போ உடனே டிரைவர் அத்தாரிட்டி போட்டு போகிறாக்கோ அது காட்டி ஒரு பங்க்கில். அந்த பங்க்கில் வந்து ஆல்ட் ஆகிட்டு ஒரு 6 மணிக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்படியே நாங்கள் இப்போ தேவா மாற்றிருக்காரு, ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி காட்டுற பாருங்க. அவ்வளோதான் பங்க் வந்தாச்சுங்க. பங்க் வந்து மணி பார்த்திங்கன்னா 3 ஆகுது. நம்ம ஒரு 6 மணிக்கு இருந்து கிளம்பலான்னு இருக்கிறேங்க. ஆனால் வழியில் நிறைய ஆடியோ பிரச்சனை இருக்குது. கத்தாக்குள்ளே ஒரிசாக்குள்ளே ஃபுல்லாகவே ஆடியோ பிரச்சனை தான். பகலில் போக முடியாது. ஒரு 6 மணிக்கு எடுத்தோம்னா போப்போ இருட்டு கட்டிடும். கரெக்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா டயர்லாம் இப்போ நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு வண்டி எடுத்துருப்போங்க. 1 கிராமில் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து எங்கேயும் நிறுத்தவே இல்லை. இப்போ வரைக்கும் 2-3 மணி ஆகி போச்சு. எங்கேயும் நிறுத்தவே இல்லை. அப்படியே வந்துட்டே தான் இருக்கிறோம். டீசல் அடிக்கிற மட்டும் நிறுத்திருப்போம். பார்த்துருப்பீங்க. வேறு எந்த கேப்பும் இல்லை. இங்கே நிறுத்திட்டு ஒரு 6 மணிக்கு எடுத்தால் டயரில் ஆடிடும். வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சரிங்களா? பாய்.